நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 9ஆம் வகுப்பு இயல் 2 இலக்கணம் துணை வினைகள். துணை வினைகள் அப்படின்னா என்ன? ஆசிரியர் வகுப்பறையில் உன்னை எழுப்பி இதை கொஞ்சம் படிச்சு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எழுந்து அங்கே என்ன செயல் செய்ய போகிற? படிக்கக்கூடிய செயல் மட்டும்தான் செய்ய போகிற. காட்டு அப்படிங்கிறத நீ என்ன காட்டவா போகிற? இல்லை. அப்போ இங்கு காட்டு என்பது துணைவினை. அதாவது காட்டு என்பது காட்டக்கூடிய பொருளில் வராமல் சோதித்து அறிதல் அப்படிங்கிற பொருளை இங்கு தருது. அதனால இது துணை வினை. முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரக்கூடிய வினைதான் துணை வினை. இந்த துணை வினைகளை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க நாம் இப்போ இலக்கணத்துக்குள்ள போகலாம். வினை வகைகள். வினை சொற்களை அதனுடைய அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அது தொழில்படும் விதம், இதனுடைய அடிப்படையில் பல வகையாக பாகுபடுத்தலாம். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை, கூட்டு வினை அப்படின்னு 2 வகைப்படுத்தலாம். இப்போ நம்ம தனி வினை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அடிச்சொல் அப்படின்னா என்ன? ஒரு வார்த்தை இருக்கும், அதை பிரிக்கும்போது முதல்ல வரக்கூடிய வார்த்தை தான் அடிச்சொல். சரி, கீழே இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. படி, படியுங்கள், படிக்கிறார்கள், இது எல்லாமே வினை சொற்கள். இந்த வினை சொற்களில் அடிச்சொல்லாக வரக்கூடியது எது? படி என்பதுதான் இங்கு வினையடியாக வந்திருக்குது. சரி, இந்த படி அப்படிங்கிற வார்த்தையை மேலும் பொருள் தரக்கூடிய வகையில் பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ இது பகாப்பதம். நம்ம முன் வகுப்பில் படிச்சிருப்போம். பகுப்பதம்னா என்ன, பகாப்பதம்னா என்ன. ஒரு வார்த்தையை மேலும் பொருள் தரக்கூடிய வகையில் பிரிக்க முடியல அப்படின்னா அது பகாப்பதம். பிரிக்க முடிஞ்சது அப்படின்னா அது பகுப்பதம். இப்போ இந்த படி என்கின்ற வார்த்தையை நம்மளால மேலும் பொருள் தரக்கூடிய வகையில் பிரிக்க முடியாது. அதனால இது பகாப்பதம். அதைத்தான் தனி வினை என்று அழைக்கிறோம். சரிங்களா? அடுத்தது கூட்டு வினை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தியடித்தேன், முன்னேறினோம். இந்த வார்த்தைகளில் வினையடியாக எப்படி வருது பாருங்க. ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு. இந்த வினையடிகளை நம்மளால் மேலும் பகுக்க முடியுமா முடியாதா? பகுக்க முடியும். எப்படி? இப்போ பாருங்க. ஆசைப்படு எப்படி பிரிக்கலாம்? ஆசை கூட்டல் படு, கண்டு கூட்டல் பிடி, தந்தி கூட்டல் அடி, முன் கூட்டல் ஏறு அப்படின்னு இதை மேலும் பகுக்க முடியும். பகுத்தால் அதற்கு பொருளும் இருக்குது. அப்போ இது கூட்டு வினைகள் என்று அழைக்கப்படுது. ஒரு வினைச்சொல் பகாப்பதமாக இருந்தால் அது தனிவினை, பகுப்பதமாக இருந்தால் அது கூட்டு வினை. இந்த கூட்டு வினைகளை பொதுவாக 3 வகைப்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா, முதல்ல பாருங்க, ஒரு பெயருடன் வினை சேர்ந்து வினை சொல்லாக வருது. உதாரணம், தந்தி கூட்டல் அடி, தந்தியடி. இதில் தந்தி என்பது ஒரு பெயர், அடி என்பது வினை. இந்த இரண்டும் சேர்ந்து தந்தியடி அப்படின்னு ஒரு கூட்டு வினையை உருவாக்குது. அடுத்தது பாருங்க, ஆணை கூட்டல் இடு. ஆணை என்பது பெயர், இடு என்பது வினை. இது இரண்டும் சேர்ந்து ஆணையிடு அப்படிங்கிற வினையை உருவாக்குது. அடுத்தது கேள்வி கூட்டல் படு. கேள்வி என்பது பெயர், படு என்பது வினை. இரண்டும் சேர்ந்து கேள்விப்படு அப்படிங்கிற வினையை உருவாக்குது. அடுத்தது இரண்டாவது, வினையும் வினையும் சேர்ந்து இன்னொரு வினையை உருவாக்குது. எப்படி? இங்கே பாருங்க. கண்டு கூட்டல் பிடி. கண்டு என்பது ஒரு வினைச்சொல், பிடி என்பதும் ஒரு வினைச்சொல். இந்த இரண்டும் இணைந்து கண்டுபிடி அப்படிங்கிற வினைச்சொல்லை உருவாக்குது. அடுத்தது பாருங்க, சுட்டி கூட்டல் காட்டு. சுட்டி என்பது ஒரு வினை, காட்டு என்பதும் ஒரு வினைச்சொல். இரண்டும் சேர்ந்து சுட்டி காட்டு என்கின்ற கூட்டு வினைச்சொற்களை உருவாக்குது. அடுத்தது பாருங்க, சொல்லி கூட்டல் கொடு. சொல்லி என்பது வினைச்சொல், கொடு என்பதும் வினைச்சொல். இரண்டும் சேர்ந்து சொல்லிக் கொடு அப்படிங்கிற கூட்டு வினையை உருவாக்குது. அடுத்தது இடைச்சொல்லும் வினைச்சொல்லும் இணைந்து வினைச்சொல்லை உருவாக்குது. எப்படி? உதாரணம் பாருங்க. முன் கூட்டல் ஏறு. இதில் முன் என்பது இடைச்சொல், ஏறு என்பது வினைச்சொல். இந்த இரண்டும் சேர்ந்து முன்னேறு என்கின்ற கூட்டு வினையை உருவாக்குது. அடுத்தது பின் கூட்டல் பற்று. பின் என்பது இடைச்சொல், பற்று என்பது வினைச்சொல். இரண்டும் சேர்ந்து பின்பற்று என்கின்ற கூட்டு வினையை உருவாக்குது.
அடுத்தது கீழ் கூட்டல் இறங்கு. கீழ் என்பது இடைச்சொல், இறங்கு என்பது வினைச்சொல். இந்த இரண்டும் சேர்ந்து கீழிறங்கு என்கின்ற கூட்டு வினைகளை உருவாக்குது. அடுத்தது முதல் வினையும் துணை வினையும். நான் படம் பார்த்தேன். நீ என்ன செஞ்ச? படம் பார்த்தேன். அப்போ பார்க்கக்கூடிய செயல் அங்கு நடக்குது. அடுத்தது கண்ணன் போவதை பார்த்தேன். கண்ணன் போகிறத நீ என்ன பண்ணுற? பார்க்குற. அப்போ பார்க்கக்கூடிய செயல் அங்கு நடக்குது. அடுத்தது பாருங்க, ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தால். இதில் ஓடப்பார் எழுதிப்பார் அப்படிங்கிறது கூட்டு வினைகள், இரண்டு வினைகள் சேர்ந்து வந்திருக்குது. முதல்ல இருக்கக்கூடியது என்னது? ஓட எழுதி அப்படிங்கிறது முதல் வினைகள், பார் என்பது இரண்டாவது வினையாக வந்திருக்குது. இப்போது ஓட பார்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பொருளில் வந்திருக்குது? ஓடுவதற்கு முயற்சி செய்தேன் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்குது. அப்போ ஓடக்கூடிய செயலை நீ முயற்சி செய்கிற. அப்போ பார் என்கின்ற வார்த்தை இங்கு முயற்சி செய்தல் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்குது. அடுத்து பாருங்கள், எழுதி பார்த்தால். எழுதி அப்படிங்கிறது என்னது? ஒரு செயல், எழுதக்கூடிய செயல் நடக்குது. பார் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய செயலில் வரல, சோதித்து அறிதல் அப்படிங்கிற பொருளில் வருது. அதாவது நீ எழுதி பார்த்து உன்னை நீ சோதனை பண்ணிக்கிற, அதுக்காக நீ எழுதி பார்க்குற. இதைத்தான் கூட்டு வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு கூட்டு வினையினுடைய முதல் உறுப்பாக தன்னுடைய அடிப்படை பொருளை தரக்கூடிய வினை முதல் வினை. ஒரு கூட்டு வினையினுடைய இரண்டாவது உறுப்பாக அதனுடைய அடிப்படை பொருளை விட்டுட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு பொருளை தந்தது அப்படின்னா அது துணை வினை எனப்படும். இந்த கூட்டு வினையினுடைய முதல் வினை இருக்குது இல்லையா, அது செய்ய அல்லது செய்து அப்படிங்கிற வினையச்ச வடிவத்தில் இருக்கும். துணை வினை இருக்குது இல்லையா, இது வினை அடி வடிவத்தில் இருக்கும். துணை வினையே திணை, பால், இடம், காலம் காட்டக்கூடிய விகுதிகளை பெற்று வரும். தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் இருக்குது. அதில் பெரும்பாலானது முதல் வினையாகவும் செயல்படுது. பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு, இது இருவகை வினைகளாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் எப்படி இருவகை வினைகள்லையும் வருது அப்படிங்கிறத நாம் இப்போ உதாரணத்துடன் பார்க்கலாம். முதல்ல பாருங்க, இரு. புத்தகம் மேசையில் இருக்கிறது அப்படின்னா என்ன பொருள்? புத்தகம் மேசை மேலே இருக்குது. அப்போ இரு என்பது முதல் வினையாக வந்திருக்குது. அதே பொருளில் வந்திருக்கிறதுனால அது முதல் வினை. அடுத்தது பாருங்க, நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மதுரைக்கு போனேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இங்கே போ இரு எப்படி பிரிக்கலாம்? போ கூட்டல் இரு. இதில் போனா என்ன அர்த்தம்? போகிறது. இருனா இருக்கிறது. இப்போ நீ போறியா இருக்கிறியா? நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். அப்போ நீ போய் முடிஞ்சுது. அதனால் இது போ அப்படிங்கிறது முதல் வினை. அதற்கு துணை வினையாக இரு என்கின்ற வினை வந்துள்ளது. அதனால் இது துணை வினை. அடுத்தது, என்னிடம் பணம் இருக்கிறது அப்படின்னா நான் வச்சிருக்கிறேன். அப்போ அது இரு அப்படிங்கிறது முதல் வினை. அப்பா வந்திருக்கிறார். இது பாருங்க, வந்து இருக்கிறார். அப்போ வந்து என்கின்ற செயல் முதல் வினை, இரு என்பது துணை வினை. அடுத்தது பாருங்க, அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொட்டு வைக்கிறா. அப்போ வை அதனுடைய பொருளையே வரதுனால அது முதல் வினை. அடுத்தது பாருங்க, நீ என்னை அழ வைக்காதே. வைக்காதே, என்ன வைக்காதே? அழ வைக்காதே. அப்போ அழ என்பது முதல் வினை, அதற்கு வை என்பது துணை வினையாக வந்துள்ளது. அடுத்தது பாருங்க, அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். இங்கு வை என்பது அதனுடைய பொருளையே வந்திருக்குது. அதனால் இது முதல் வினை. அடுத்தது, அவர் ஒருவரை பாட வைத்தார். என்ன வைத்தார்? பாட வைத்தார். அப்போ பாட என்பது முதல் வினை, வை என்பது துணை வினை. பானை 4 படி அரிசி கொள்ளும். இங்கு கொள் அப்படிங்கிறது அதனுடைய பொருளையே வந்திருக்குது. அதனால் அது முதல் வினை. கொள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பிடிக்கும், ஒரு பானைக்குள்ளே எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா 4 படி அரிசி கொள்ளும் அப்படின்னா பிடிக்கும்னு அர்த்தம். அதனால் அது முதல் வினை. அடுத்தது, நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான்.
நீ சொன்னா அவன் என்ன பண்ணுவான், கேட்டுப்பான். அப்போ கேட்டு என்கின்ற முதல் வினைக்கு கொள் என்பது இங்கு துணை வினையாக வந்திருக்குது. அடுத்தது, நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். நான் சொன்னதை நீ சரியா நினைவில் வச்சிக்கவே இல்லை. அப்போ இங்கு கொள்ளவில்லை அப்படிங்கிறதுல கொள் என்பது அதனுடைய பொருளையே வந்திருக்குது. அதனால் அது முதல் வினை. அடுத்தது, நோயாளியை பார்த்து கொள்கிறேன். இங்கு பார் அப்படிங்கிறதுக்கு கொள் என்பது துணை வினையாக வந்துள்ளது. அவன் எங்கே போகிறான். இங்கு போ அப்படிங்கிற செயல் போகக்கூடிய செயல் தான் நடந்துட்டு இருக்குது. அதனால அது முதல் வினை. அடுத்தது பாருங்க, மழை பெய்ய போகிறது. இங்கு பெய் என்பது முதல் வினை, போ என்பது துணை வினை. அடுத்தது, நான் கடைக்கு போனேன். அப்போ நான் போகக்கூடிய செயல் நடக்கிறதுனால அது போ என்பது முதல் வினை. நான் பயந்து போனேன். பயந்து என்பது முதல் வினை, போ என்பது துணை வினை. நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. இங்கு வா என்பது வரக்கூடிய செயல்ல அதனுடைய பொருளையே வரதுனால இது முதல் வினை. அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர். இங்கு ஆண்டு என்பது முதல் வினை, வா என்பது அதுக்கு துணை வினையாக வந்திருக்குது. அடுத்தது, எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு இப்போ தான் அறிவே வந்திருக்குது. அப்போ வரக்கூடிய செயல் தான் அங்கே நடந்திருக்குது. அதனால் இங்கு வா என்பது முதல் வினை. வானம் இருண்டு வருகிறது அப்படின்னு அர்த்தம், இருட்டிக்கிட்டே வருது. அப்போ இருட்டு என்பது இங்கு முதல் வினை, வா என்பது அதற்கு துணை வினையாக வந்துள்ளது. அடுத்தது, யாரையும் உள்ளே விடாதே. இங்கு விடாதே அப்படின்னு என்ன அர்த்தம், விடக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ விடு என்கின்ற பொருள் தான் அங்கு வருது. அதனால் இது முதல் வினை. அடுத்த மாதம் நான் போய் விடுவேன் அப்படின்னு அர்த்தம், நான் அடுத்த மாதம் போயிடுவேன். அப்போ போய் அப்படிங்கிறது முதல் வினை, விடு என்பது அதற்கு துணை வினை. அடுத்தது, மழை விட்டதும் போகலாம். இதில் மழை விட்டதும் அப்படின்னு என்ன அர்த்தம், விட்டதுக்கு அப்புறமா. அப்போ விடு என்பது விடு என்கின்ற பொருளையே வருது. அதனால் இது முதல் வினை. அப்பா இனி வந்து விடுவார் அப்படின்னு அர்த்தம், வரக்கூடிய செயல் தான் அங்கே நடக்க போகுது. அப்போது வந்து என்பது முதல் வினை, விடு என்பது துணை வினை. அடுத்தது, அவன் என்னை கீழே தள்ளினான். என்ன செஞ்சான், தள்ளி விட்டுட்டான். அப்போ தள்ளு அப்படிங்கிற பொருள் நேரடியாக பொருள் கொள்ளப்படுது. அதனால் இது முதல் வினை. அவர் கதை கதையாக எழுதி தள்ளுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் கதை கதையாக எழுதி 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 தள்ளுறாரு. அங்கே தள்ளவெல்லாம் இல்லை, என்ன பண்ணார், எழுதி எழுதி வைக்கிறாரு. அப்போது இங்கு எழுது என்பது முதல் வினை, தள்ளு என்பது அதற்கு துணை வினையாக வந்துள்ளது. அடுத்தது, காய்கறி வண்டியை தள்ளி சென்றார். அப்போ அந்த காய்கறி வண்டி என்ன பண்ணுறாரு, அவரை தள்ளிக்கிட்டு போகிறாரு. அப்போ தள்ளக்கூடிய செயல் அங்கே நடக்குது. அதனால் அது முதல் வினை. அடுத்தது, அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம், வாசிக்கக்கூடிய செயல்தான் அங்கு நடக்குது. தள்ளு, அப்போ வாசித்தல் என்பது முதல் வினை, தள்ளு என்பது அதற்கு துணை வினையாக வந்துள்ளது. அடுத்தது, புத்தகத்தை கீழே போடாதே அப்படின்னா என்ன அர்த்தம், போடு அப்படிங்கிற செயலில் தான் அது வருது. அதனால் அது முதல் வினை. மலிவான விலையில் வாங்கி போட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், மலிவாக குறைந்த விலையில் வாங்கி போட்டுட்டேன். வாங்கி கீழேயே போட்டுட்ட இல்லை. அப்போ அது வாங்கி என்பது முதல் வினை, அதற்கு துணையாக போட்டேன் அப்போ போடு அப்படிங்கிறது வந்திருக்குது. அடுத்தது, தலையில் தொப்பியை போடு அப்படின்னு என்னது, போடு அப்படிங்கிறது இங்கே நேரடியாக பொருள் கொள்ளுது, போட்டுக்கோ அப்படின்ற பொருளில் வருது. அதனால் அது முதல் வினை. விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும் அப்படின்னு என்னது, சுருட்டக்கூடிய செயல் தான் அங்கே நடக்குது. அதனால் சுருட்டு என்பது முதல் வினை, போடு என்பது அதற்கு துணை வினையாக வந்துள்ளது. அடுத்தது, நான் அவருக்கு பணம் கொடுத்தேன். அப்போ இங்கு கொடுக்கக்கூடிய செயல் நடக்குது. அப்போ கொடு என்கின்ற பொருளிலேயே அது வரதுனால அது முதல் வினை. அடுத்தது பாருங்க, பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தேன். இந்த வாக்கியத்தை நல்லா கவனித்து பாருங்கள். பசித்தவனுக்கு சோறு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கொடு என்பது அங்கு முதல் வினையாக வந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ வாங்கக்கூடிய செயல் தான் முதன்மை பெறுது. அப்போ வாங்கி என்பது முதல் வினை, கொடு என்பது துணை வினை.
அடுத்தது அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். என்ன ரொம்ப கடினமாக உழைக்கிறான். எந்த அளவுக்கு உழைக்கிறான்? தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் கடினமாக உழைக்கிறான். அப்போ இங்கே கொடு என்பது அதனுடைய பொருளையே வந்திருக்குது. அதனால் இது முதல் வினை. அடுத்து பாருங்க, பாடம் சொல்லி கொடுப்பேன். இங்கே பாடத்தை நீ என்ன பண்ணுற? சொல்லி கொடுப்பேன், சொல்லி கொடுக்கவா போகிற? இல்லை, சொல்லக்கூடிய செயல் தான் அங்கே நடக்கும். அப்போது சொல்லி என்கின்ற சொல் என்கின்ற முதல் வினைக்கு கொடு என்பது துணை வினையாக வந்துள்ளது. அடுத்தது தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள். இங்கு நிலாவை காட்டக்கூடிய செயல் நடக்குது. அதனால் அது அதனுடைய பொருளையே வந்திருக்குது. அதனால் இது முதல் வினை. அடுத்தது ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார். அப்போ இங்கே என்ன செயல் நடக்குது? பாடக்கூடிய செயல் தான் நடக்குது. அப்போ பாடு என்பது முதல் வினை. அதற்கு துணை வினையாக காட்டு என்பது வந்துள்ளது. அடுத்தது சான்றோர் காட்டிய பாதையில் செல். இதில் சான்றோர் காட்டிய பாதை எதுவோ அந்த வழியில் போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது காட்டு என்பது அதனுடைய பொருளையே வந்திருக்குது. அதனால் இது முதல் வினை. படித்தபடி நடந்து காட்ட வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அர்த்தம். அப்போது நடந்து என்பது முதல் வினை, காட்ட என்பது அதற்கு துணை வினையாக வந்துள்ளது. அடுத்தது இந்த துணை வினைகளினுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த துணை வினைகள் பேசக்கூடியவங்களுடைய மனநிலை, செயலினுடைய தன்மை போன்றவற்றை புலப்படுத்துது. இது முதல் வினையை சார்ந்து அதனுடைய வினை பொருண்மைக்கு மெருகூட்டுது. அடுத்தது முக்கியமானது பாருங்க, பேச்சு மொழியிலேயே துணை வினைகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. தற்கால தமிழில் ஆம், ஆயிற்று, இடு, ஒழி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தர, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணை வினைகளாக வழங்கப்படுது. தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகளானது முதல் வினைகளுக்கு அப்புறமா தான் வரும். உதாரணம் பாருங்க, கீழே விழ பார்த்தான். இதில் விழு அப்படிங்கிறது முதல் வினை, பார்த்தான் அப்படிங்கிறது துணை வினை. தமிழினுடைய துணைவினை கொள்கை ஆங்கிலத்தினுடைய துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. எப்படி அப்படின்னா, அதாவது தமிழில் துணைவினையாக வரக்கூடிய வேர் சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும். இது ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் இருக்குது. அதில் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படும்னு பார்த்தோம் இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது புத்தக பயிற்சிகளை பார்க்கலாம். பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் வினை அவங்களே கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்கு பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்தணும். முதல் கேள்வி, மனிதனையும் விலங்குகளையும் டேஷ் மொழியாகும். என்ன பண்ணும்? வேறுபடுத்துவது மொழியாகும். அப்போ வேறு அப்படிங்கிறது முதல் வினை, அவங்களே பிராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு துணை வினையாக வந்திருப்பது படு. அடுத்தது, திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன. அப்போ பெரு என்பது முதல் வினை, அவங்களே கொடுத்துட்டாங்க பிராக்கெட்டில். இரு என்பது அதற்கு துணை வினையாக வந்துள்ளது. அடுத்தது, காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். அப்போ புதுப்பித்து கொள்ளும், புதுப்பித்து என்பது முதல் வினை, அவங்களே கொடுத்துட்டாங்க. கொள் என்பது இங்கு துணை வினையாக வந்துள்ளது. அடுத்தது, என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். இங்கு தேடு கூடிய செயல்தான் நடக்குது. அப்போ தேடு என்பது முதல் வினை, இரு என்பது அதற்கு துணை வினையாக வந்துள்ளது. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.